ஹலோ கைஸ், வெல்கம் டு கைலிஸ் கோட் பேங்க் எக்ஸாம் தமிழ். நம்ம ரீசெண்டாக ஐபிபிஎஸ் கிளர்க் மெயின்ஸுக்கான ஒரு ஸ்ட்ராட்டஜி செஷன் மாதிரி ஒன்று பார்த்தோம். அதோட கண்டினியூஷன் தான் இது. நம்ம அந்த வீடியோலேயே நம்ம என்ன சொல்லியிருப்போம்னா, செக்ஷன் வைஸாக நாங்கள் உங்களுக்கு இம்பார்ட்டண்டான டாபிக்ஸ் எடுத்துகிட்டு வரோம்னு சொல்லியிருந்தோம். ஸோ அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பேச போகிறோம். ஸோ இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா ஷார்ட்டாக இருக்கும் அண்ட் ரொம்ப இம்பார்ட்டண்டான இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு இது கிடைக்க போகுது. இந்த வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள். ஸோ வெங்கட் சாருமே நிறையா விஷயங்களை வந்து சொல்ல போகிறாரு. இந்த வீடியோவில் நாம் குவான்ஸ் செக்ஷனுக்கான ஸ்ட்ராட்டஜி பார்க்க போகிறோம். எஸ் சார், அதான் பார்க்க போகிறோம். நம்ம ஃபஸ்ட்டே சொல்லியிருந்தோம் அதாவது குவான்ஸுக்கு வந்து தனி இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி. ஏன் அப்படின்னா 30 minutes 35 கொஸ்டின் 50 மார்க்ஸ். ஸோ இதுவே நமக்கு ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ஆங்கிள் இருக்குது. சரியா? நமக்கு ஒரு மெயின்ஸில் ஒரு செக்ஷன் ஏ செக்ஷன் பி வரப்போகுது அப்படின்னா டைம் நமக்கு அதிகமாக இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்குறத பார்த்துருக்கோம். டிக்ரீஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. கொஸ்டின்ஸையுமே டிக்ரீஸ் பண்ணியிருக்காங்க. 15 கொஸ்டின்ஸை ப்ரீவியஸ் இயரை கம்பேர் பண்ணும்போது லெஸ் பண்ணியிருக்காங்க. ஆனால் மார்க் சேம் அதே தான். இந்த மார்க் அப்படிங்கிற இடத்துல வந்து பார்த்தீங்க அப்படின்னா எந்த சேஞ்சஸுமே இல்லை. அந்த 50 மார்க் அப்படிங்கிறது கண்டினியூ ஆகுது சார். இந்த 2 பிளேஸ்லையும் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த லெவல் எப்படி இருக்க போகுது அப்படின்னு நம்ம ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். ஸோ அதை பற்றி இங்கே பேச வேணாம், நீங்கள் அந்த வீடியோ போய் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. எஸ் டைரக்டாக உள்ளே போயிடலாம். ஸோ நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன். நம்மளோட கைட்லி ஆஃப்லைன் லேர்னிங் சென்டர் பாண்டிச்சேரியில் ஒரு 1 day ஓரியன்டேஷன் கிளாஸ் மாதிரி நம்ம பண்ண போகிறோம். முக்கியமாக ஐஓபி எல்பிஓ இன்டர்வியூ அடுத்து இருக்குது. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஈவன் நம்மளோட ஐபிபிஎஸ் கிளர்க் மெயின்ஸ், எஸ்பிஐ கிளர்க் மெயின்ஸு, ஐபிபிஎஸ் பிஓ இன்டர்வியூ, இந்த மாதிரி அப்கமிங்கில் ஈவன் ஆர்ஆர்பிபிஓ எடுத்துக்கலாம். இது மட்டும் இல்லாமல் சப்போஸ் நீங்கள் எஸ்எஸ்சி மாணவர்கள் இருக்கிறீங்க, இல்லை வேறு ஏதாவது எஸ்எஸ்சி ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கீங்க அப்படின்னாலுமே அவங்களுமே பார்ட்டிசிபேட் பண்ணக்கூடிய ஒரு செஷனாக இருக்கும் போது இதில் நம்மளோட கைட்லி எக்ஸ்பர்ட்ஸ், அப்புறம் நம்மளோட சிடபிள்யூஜே ஜாக்சன் சார், இவங்க எல்லாருமே அங்கே வரப்போகிறாங்க. ஒரு நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் கேதர் ஆகக்கூடிய ஒரு ஈவெண்ட்டாக இருக்க போகுது. கண்டிப்பாக இருக்க போகுது. நீங்களும் சப்போஸ் நீங்கள் சென்னை பக்கம் இருக்கிறீங்க, காஞ்சிபுரம், திருவண்ணாமலை இந்த மாதிரி ஏரியாவில் இருக்கீங்க, நீங்கள் அங்கே வரணும் அப்படின்னு விருப்பப்படுறீங்கன்னா இந்த வீடியோ கீழே கமெண்ட் செக்ஷனில் கூகுள் ஃபார்ம் லிங்க் இருக்குது. அதை நீங்கள் ஃபில் பண்ணுங்கள். ஒரு கால் பேக் வரும். இது முழுக்க ஃப்ரீ தான். ஸோ அந்த செஷனில் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெய்ட் மெட்டீரியல் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீயாகவே நம்ம கொடுக்க போகிறோம். அண்ட் முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா நிறைய டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸு, நிறைய ஸ்ட்ராட்டஜிஸு, நிறைய விஷயங்களை லேர்ன் பண்ணிக்கிற மாதிரியே அந்த பிளேஸ் இருக்க. நம்ம ஆன்லைனில் இருக்கிறத விட ஆஃப்லைனில் நிறைய எங்கேஜாக இருக்கலாம். லைவாக நிறைய பேசலாம். உங்களுக்கு இருக்கிற டவுட்டை கிளியர் பண்ணிக்கலாம். பக்கத்துலேருந்தே கிளியர் பண்ணிக்கலாம். அண்ட் அங்கே இருக்கக்கூடிய ஃபெசிலிட்டிஸ்லாம் சூப்பராக இருக்கும். நீங்கள் அங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது உங்களுக்கு வேணும், உங்களுக்கு மார்க் டெஸ்ட் இந்த மாதிரி எடுக்கணும் அப்படின்னாலுமே ஸோ அங்கே நிறைய விஷயங்கள் இருக்கும். அங்கே நீங்கள் நிறைய லேர்ன் பண்ணுவீங்க, தெரிஞ்சுக்கலாம். நீங்கள் அங்கே வந்து பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. எஸ், நம்ம அடுத்து போயிடலாம் சார். நெக்ஸ்ட் ஸோ இதில் வந்து நாங்கள் எப்படி பிரிச்சிருக்கோம் அப்படின்னா, குவான்ஸில் எது வந்து லெஸ் ஃபோக்கஸ் பண்ணணும், அதாவது மெயின்ஸ் பொறுத்த வரைக்கும் ஐபிபிஎஸ் கிளர்க் மெயின்ஸ் குவான்ஸில் எது லெஸ் ஃபோக்கஸ் பண்ணணும், எது நிறைய ஸ்கோர் பண்ணலாம், எது வந்து வெயிட்டேஜான டாபிக்ஸ்னு தனித்தனியாக பிரிச்சிருக்கும். சூப்பராக இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து லெஸ் ஃபோக்கஸ் பட் மோர் ரெலவெண்ட் டாபிக்ஸ். இது என்ன லெஸ் ஃபோக்கஸ் மோர் ரெலவெண்ட்னா, இது நமக்கு எப்பயுமே தெரியும். ஸோ இதுக்கு உட்காந்து நம்ம அதிகமாக எஃபர்ட் போட்டுட்டு இருக்க வேணாம் அப்படின்றதுக்காக தான் லெஸ் ஃபோக்கஸ் பட் மோர் ரெலவெண்ட் டாபிக்ஸ். ஆனால் நிறைய பேருக்கு டவுட் இருக்கும் சார். இப்போ கேட்பாங்க, நீங்கள் என்ன லெஸ் ஃபோக்கஸ் மோர் வந்து என்ன சொல்கிறது ரிலவெண்ட்னு கொடுத்துருக்கீங்க, ஆனால் லெஸ் ஃபோக்கஸ் எப்படி லெஸ் ஃபோக்கஸ் பண்ணுறது? எனக்கு குவாட்ராட்டிக் இருக்குது, அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்பர் சீரிஸ் இருக்குது. இது ரெண்டும் டிஃப்ரெண்ட்டாக கேட்டாங்கன்னா, நியூ டைப்பில் ஏதாவது கேட்டாங்கன்னா என்ன பண்ணுறது? அதுக்கும் நம்ம ஒன்று வச்சுருக்கோம் நம்ம. எஸ், அதுதான் சொல்ல வந்தேன். என்ன அப்படின்னா, இந்த டாப்பிக்கு நீங்கள் நார்மலாக ப்ராக்டிஸ் பண்ணுங்க. ஒரு ப்ரிலிம்ஸ் லெவல், ஒரு பிஓ லெவல் இருக்கு இல்லையா, ப்ரிலிம்ஸில் பிஓ லெவல் ப்ரிலிம்ஸ் இருக்கு இல்லையா, அந்த லெவலுக்கு இதில் நீங்கள் நார்மலாக ப்ராக்டிஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இதில் நீங்கள் அப் டு டேட்லேயே இருங்க. இதை ப்ராக்டிஸ் கரெக்டாக பண்ணுங்கள். எவ்ரிடே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10 அப்ராக்சிமேஷன் சம், குவாட்ராட்டிக் இந்த மாதிரி போட்டு உங்களோட ஸ்பீடை மட்டும் இன்க்ரீஸ் பண்ணி வச்சுக்கோங்க. சேம் டைப்லேயே நமக்கு கிளக்கில் கேட்க வாய்ப்பு இருக்குது. அப்படி கேட்டாங்க அப்படின்னா இதுக்கு கண்டிப்பாக லெஸ் ஃபோக்கஸ் தான். நீங்கள் இங்கே டைம் வேஸ்ட் பண்ண வேண்டாம். புரியுதா? இதில் ஸ்கோர் அதிகமாக பண்ணலாம். நான் சொல்லியிருந்தேன் லாஸ்ட் இயர் ஐபிபிஎஸ் கிளக்கில், எஸ்பிஐ கிளக்கில் இது எல்லாத்துலேயுமே அப்ராக்சிமேஷன் குவாட்ராட்டிக்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா 12+ சம்ஸ் கேட்டிருந்தாங்க. ஓகேவா? அப்போ 50 கொஸ்டின்ஸ். ஸோ இப்பயுமே வாய்ப்பு நமக்கு எப்படி இருக்கு அப்படின்னா 5 to 10 கொஸ்டின்ஸ் கேட்க வாய்ப்புகள் இருக்கு. ஓகேவா? ஸோ இதை நம்ம ஈஸியாக அடிச்சுட்டு போகலாம். ஓகேவா? அதுக்காக டைம் அதிகமாக ஸ்பெண்ட் பண்ண வேண்டாம். ஓகேவா? எதுக்கு ஸ்பெண்ட் பண்ணணும், எங்கே ஸ்கோர் நம்ம பூஸ்ட் அப் பண்ணணும், எப்படி கட் ஆஃப் கிளியர் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கான டாபிக்ஸ் நிறைய இருக்கு. நம்ம அதுக்கு அதான் இப்போ என்னன்னா, இதை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணி படிக்கிறீங்க அப்படின்னா இவ்வளோ மார்க் தான் எடுக்க முடியும். கட் ஆஃப் கிளியர் பண்ணுறதுக்கு வந்து இது யூஸ் ஆகாது. அப்போ கட் ஆஃப் கிளியர் பண்ணுறதுக்கு நம்ம எஃபர்ட் பண்ணா அந்த வெயிட்டேஜான டாபிக்ஸை நம்ம படிக்கணும். எஸ், அதுக்கு போயிடலாம். ஸோ அது வந்து என்னன்னா, இப்போ அடுத்து நீங்கள் பார்க்க போகிற ஒரு 3 ஸ்லைடுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றுக்கு ஒன்று ரிலேட்டடாக தான் இருக்கும், ரிலவெண்ட்டாக தான் இருக்கும். மோஸ்ட் ரிலவெண்ட் டாபிக்ஸாக தான் இருக்கும். நாங்கள் அதுதான் கொண்டு வந்திருக்கோம், ரிசர்ச் பண்ணி கொண்டு வந்திருக்கோம். இதுக்கு முன்னாடி இயர்ஸில் எப்படி கேட்டிருக்காங்க, இந்த இயரில் எப்படி கேட்டிருக்காங்க, எந்த டாபிக்ஸ்க்குலாம் அதிக இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க, இந்த இயரில் நமக்கு ஸ்டார்ட் பண்ணி ஐஓபி எல்பிஓவில் ஸ்டார்ட் பண்ணி இப்போ ஃபைனலாக முடிஞ்சு ஐபிபிஎஸ் பிஓ மெயின்ஸ் வரைக்கும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இங்கே ஃபில்டர் பண்ணி கொண்டு வந்திருக்கோம். ஓகேவா? வந்து பார்த்தீங்கன்னா மோர் ஃபோக்கஸ் ஹை வெயிட்டேஜ் டாபிக்ஸ்.
ஒரு டிஐ அண்ட் கேஸ்லெட்ல இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் கேட்குறாங்க. கண்டிப்பா. ஸோ அப்போ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ப்ராஃபிட் அண்ட் லாஸ் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கா, டைம் அண்ட் ஒர்க்கு. இப்போ இந்த டைம் அண்ட் ஒர்க்கு, டைம் அண்ட் டிஸ்டன்ஸ்க்கு அடுத்த ஸ்லைடில் ஒரு சூப்பரான ஒரு விஷயம் வச்சிருக்கோம். ஸோ அதை நீங்கள் பாருங்கள். அலிகேஷன் அண்ட் மிக்சர், ப்ராபபிலிட்டி. சம்டைம்ஸ் இந்த ப்ராபபிலிட்டி, ஸோ இதை பற்றி சார் சொல்லுவார். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டாபிக்ஸை நீங்கள் அதிகமாக படிச்சிருந்தீங்கன்னா டிஐ கேஸ்லெட்ஸில், இப்போ டிஐ பொறுத்த வரைக்கும் நார்மல் டிஐ, அதாவது இந்த ரேஷியோ ப்ரொபோர்ஷன்ஸு, வேரியபிள் வச்சு கேட்கறது, இந்த நார்மல் டிஐ எதுனா வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று தான் இருக்கும். இப்போ டிஐயில் வந்து பார்த்தீங்கன்னா 3 நாள் இருக்கலாம், ஆனால் இந்த நார்மல் டிஐ ஒன்று தான் இருக்கும். மீதி கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த அரித்மெட்டிக் பேஸில் தான் இருக்கும். கண்டிப்பாக இந்த டைம் ஒன்று எதிர்பார்க்கலாம் சார். ஒன்று கேஸ்லெட்டில் இருக்கும், கேஸ்லெட்டில் ஒரு 2 மார்க், சரி 2 மார்க்ல இருக்கலாம். சப்போஸ் 2 மார்க் வந்தா 1 மார்க் வந்தா அது மேட்டர் கிடையாது. நாங்க என்ன சொல்ல வரோம்னா கேஸ்லெட்ல ஒரு 3 கொஸ்டின் கொடுக்குறாங்க, அதெல்லாம் ஒன்று அரித்மெட்டிக் பேஸ்ல இருக்கலாம். அதே மாதிரி டிஐ உங்களுக்கு டேபிள் மட்டும் கொடுத்து டேபிள் ஃபார்ம் பண்ண சொல்றாங்க, வேரியபிள் கொடுத்து கொடுக்குறாங்க. எப்படி கொடுத்தாலுமே அதுல அரித்மெட்டிக் பேஸ்ல ஒரு டிஐ இருக்கு அப்படின்னா அதுல ஒரு 4 கொஸ்டின் இருக்கலாம். ஒரு 7 கொஸ்டின் அரித்மெட்டிக்ல இருந்து கவர் பண்றதுக்கு வாய்ப்புகள் அதிகம். எஸ், சரியா? ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா மோர் ஃபோக்கஸ், ஹை வெயிட்டேஜ் டாபிக். கண்டிப்பா. சரி, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த ஸ்லைடு இது கூட இன்னும் ரிலேட்டடாக இருக்கும். இந்த டாபிக் கண்டிப்பா நீங்க இம்பார்ட்டன்ஸ் எப்பயுமே கொடுத்துருக்கணும். சரியா? ப்ராஃபிட் அண்ட் லாஸ் தெரிஞ்சிருந்தா நம்ம வேற லெவல்ல எல்லாம். ப்ராஃபிட் அண்ட் லாஸ் உங்களுக்கு நல்லா போட தெரியுது அப்படின்னாவே டைம் அண்ட் ஒர்க் நல்லா போடலாம், டைம் அண்ட் டிஸ்டன்ஸ் போடலாம். மிக்சர் அண்ட் அலிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா டாப்பிக்கும் மிக்ஸ் பண்ணி நம்ம உள்ள கேட்பாங்க. ஓகேவா? தனியாகவும் இருக்கும் நமக்கு. ஸோ நம்ம அதெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிறைய கான்ட்ரிபியூட் பண்ணி படிக்க வேண்டிய டாபிக்ஸ். ப்ராபபிலிட்டி இதில் நாங்கள் பார்ட்னர்ஷிப் இன்க்ளூட் பண்ணல, ஏன்னா ரீசெண்ட் இயர்ஸில் பார்ட்னர்ஷிப் பேஸ் பண்ணி டிஐல கேட்கறது இல்லை. அதனால பார்ட்னர்ஷிப் நம்ம விட்டுட்டோம். இல்லை பார்ட்னர்ஷிப்புமே உள்ள வச்சிருக்கலாம், ஆனால் பார்ட்னர்ஷிப் அரித்மெட்டிக் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கும். நம்ம அடுத்ததுல அதை பார்க்கலாம். எஸ். ஸோ அடுத்ததுல பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் எல்லாமே நம்ம அதாவது அதிகமாக கேட்டது வந்து கவர் பண்ணியிருப்போம். இந்த டாபிக்ஸ்லாம் அப்படியே பார்த்துக்கோங்க ஒன்ஸ், நாங்கள் அதுக்கப்புறம் எக்ஸ்பிளைன் பண்ணலாம். எஸ். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் இந்த டாபிக் படிச்சிருந்தீங்கன்னா இதில் நம்ம டிஐ அண்ட் கேஸ்லெட்டுக்குமே ரெடி ஆகிருக்கலாம். கண்டிப்பாக ரெடி ஆகலாம். ஏன்னா சார் நம்ம இப்போ பார்த்த டாபிக்ஸ் தான் அங்கே இருக்குது. ப்ராஃபிட் அண்ட் லாஸ் நம்ம பார்த்தோம். ஓகேவா? எஸ். ப்ராஃபிட் அண்ட் லாஸ் இருக்குது. நம்ம எஸ்ஐசிஐ கொடுக்கல, ஏஜஸ் இல்லை, டைம் அண்ட் டிஸ்டன்ஸ் இருக்குது, டைம் அண்ட் ஒர்க் இருக்குது, மிக்சர் அண்ட் அலிகேஷன் இருக்குது. நான் சொன்னேன் இல்லையா, பார்ட்னர்ஷிப் அது வந்து இங்கே மெயின்ஸில் கொடுத்துருக்கோம். ப்ராபபிலிட்டியும் உள்ள நம்ம இன்க்ளூட் பண்ணல. ப்ராபபிலிட்டி வந்து பார்த்தீங்கன்னா இம்பார்ட்டன்ட் அரித்மெட்டிக் இன்க்ளூட் பண்ணலாம். பட் ப்ராபபிலிட்டி வந்து பார்த்தீங்கன்னா டிஐல இப்போ வரலாம். சரியா? மோஸ்ட்டாக டிஐல தான் இப்போ கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. அரித்மெட்டிக்ல கொஞ்சம் இம்பார்ட்டன்ஸ் குறைச்சிட்டாங்க. சரியா? இப்போ இன்னொரு பார்த்தீங்கன்னா இந்த 2 டாபிக், ஸோ இந்த 2 டாப்பிக்கை மட்டும் நீங்கள் கவர் பண்ணும்போது இங்கே பாருங்களேன், ஒரு 1 2 3 ஒரு 3 டாபிக் நம்ம கவர் பண்ணது. தனியா இப்ப டைம் அண்ட் டிஸ்டன்ஸ் சார் அதான் சொல்லுங்க. தனியா டைம் அண்ட் டிஸ்டன்ஸ், டைம் அண்ட் ஒர்க்னு எடுத்துக்கிறோம். டைம் அண்ட் டிஸ்டன்ஸ்ல உங்களுக்கு தெரியும் எந்த மாதிரி சம்ஸ் கேட்பாங்க அப்படின்னு சொல்லி, டைம் அண்ட் ஒர்க்ல எந்த மாதிரி கேட்பாங்க தெரியும். ஆனா ரிலவென்ட் டாபிக்னு ஒன்று இருக்கு இல்லையா, இந்த டைம் அண்ட் டிஸ்டன்ஸ் கூட ரிலவென்ட் டாபிக் மோஸ்டா சிமிலரா வர மாதிரி என்ன அப்படின்னா இதுல ட்ரெயின்ஸுமே கவர் ஆயிடும். ஓகேவா? இந்த டாபிக் உள்ள இதை நல்லா படிக்கணும் அப்படின்னா இதுல கண்டிப்பா நீங்க நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுவீங்க. போட் அண்ட் சிம்ஸுமே நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுவீங்க. அதுதான் டைம் அண்ட் ஒர்க்ல நல்லா பெர்ஃபார்ம் பண்றீங்க அப்படின்னா பைப்ஸ் அண்ட் சிஸ்டமே உங்களுக்கு சூப்பரா போட வரும். ஏன்னா டைம் அண்ட் ஒர்க், பைப் அண்ட் சிஸ்டம்ஸ்க்கு பெரிய வித்தியாசமான கான்செப்ட் இல்லை, நல்லாவே உங்களுக்கு தெரியும். எஸ். சரியா? அதனாலதான் இந்த 5 டாபிக்ஸ் நம்ம ஒரே இதுல வச்சு கவர் பண்ணிருக்கோம். ஸோ மோர் கொஸ்டின்ஸ் இதுல இருந்து வரதுக்கான வாய்ப்புகள் அதிகம். இந்த 5 டாபிக் நமக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு சிமிலரான மாதிரி தான் எடுத்துக்கணும். இதுல இருந்து அதிக கொஸ்டின்கள் வரதுக்கான வாய்ப்புகள் அதிகம். இதுல 5 டாபிக் 5 கொஸ்டினே வந்தாலும் உங்களுக்கு 2 மார்க்ல வருது அப்படின்னும் போது 10 மார்க் ஆயிடும் இல்லையா? ஸோ நமக்கு எந்த மாதிரி இருக்கும்னு நம்ம எதிர்பார்க்க முடியாது இந்த டைம். ஏன்னா குவான்டிட்டேட்டிவ் ஆப்டிடியூட் மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. இதே ஐபிபிஎஸ் பிஓனா டேட்டா இன்டர்பிரேஷன் அண்ட் அனலைசிஸ் இருக்கும். ஸோ அதனால 2 மார்க் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு அரித்மெட்டிக் வராது, மற்ற டாபிக் தான் இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க, டிஐ கொடுப்பாங்க, கேஸ்லெட்ஸ் கொடுப்பாங்க அப்படின்னு நம்ம நினைப்போம். ஆனால் இங்கே குவான்டிட்டேட்டிவ் ஆப்டிடியூட் தெளிவாக கொடுத்துருக்காங்க. ஸோ எதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்கன்னு தெரியாது. நாம தான் என்ன சொல்றது, கொஞ்சம் ரெடியா இருந்துக்கணும், ப்ரீ பிளான்டா இருக்கணும். இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எப்பயுமே கேட்கறதுனால இதெல்லாம் நம்ம நோட் பண்ணிருக்கோம். அதே மாதிரி இந்த மிக்சர் அண்ட் அலிகேஷன் சார், இது வந்து பார்த்தீங்கன்னா எல்லா டாபிக்ஸுமே கலந்து வரலாம். அதாவது எப்படின்னா டைம் அண்ட் ஒர்க்காக இருக்கலாம், எஸ்ஐசியாக இருக்கலாம், ப்ராஃபிட் லாஸ், ஏஜஸ், இந்த மாதிரி எல்லாமே மிக்ஸ் பண்ணி வரலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா மென்சுரேஷனில் 2D இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் கேட்டிருக்காங்க. 3D கேட்கறது ரேர். லாஸ்ட் இயர் கொஞ்சம் எஸ்பி கிளக் ஈஸியாக இருந்ததுனால 2D பேஸ் பண்ணி தான் சம் கேட்டு வந்திருக்காங்க. அதெல்லாம் இந்த 4 டாபிக் நம்ம இம்பார்ட்டன்ட் வச்சு பார்த்துக்கோங்க. இந்த சிலிண்டர், கோன், ஸ்பியர், கியூபாய்ட் இதை மட்டும் நல்லா ஃபார்முலாஸை நல்லா படிச்சுட்டு சம்ஸை ப்ராக்டிஸ் பண்ணிங்கனாலே இதெல்லாம் ஸ்கோர் பண்ணலாம். அண்ட் பார்ட்னர்ஷிப் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பேஸ்டு சம்ஸ் வந்து வரதுக்கு வாய்ப்புகள் இருக்கு சார். அதனால நம்ம கொடுத்துருக்கோம். பார்ட்னர்ஷிப் வந்து பாத்தீங்கன்னா மோஸ்டா அந்த 3% வச்சு கேட்கறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. அதை நீங்க பாத்துக்கோங்க. ஓகேவா? இந்த டாபிக் ரொம்ப ரொம்ப முக்கியமான டாபிக்ஸ். இதுக்கு இம்பார்ட்டன்ஸ் அதிகமா கொடுக்கணும். நீங்க நம்ம வெயிட்டேஜ் வச்சு தான் எடுத்துட்டு வந்திருக்கோம். இதை நம்ம தனியா உங்களுக்கு நீங்க போய் சர்ச் பண்ணி எங்கேயும் பார்க்க தேவையில்லை எதுக்கு வெயிட்டேஜ் அதிகமா கொடுத்தாங்கன்னு. சார் இன்னும் கேட்கலாம், பேசிக்கா இருக்கிற ரேஷியோ ப்ரொபோர்ஷன், ஆவரேஜ், பர்சன்டேஜ்லாம் கேட்கலாம்.
இது பேசிக்கான சம்ஸ். இதுவும் கேட்கறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். அது ஏதோ ஒரு சம்குள்ள கேட்கலாம். இந்த ஏஜஸ்க்குள்ள பர்சன்டேஜ் இருக்கும், ப்ராஃபிட் அண்ட் லாஸ்க்குள்ள பர்சன்டேஜ் இருக்கும், எல்லாத்துக்குள்ளயுமே பர்சன்டேஜ் ஆவரேஜ் அப்படிங்கிறது இருக்கும். இந்த SICAக்குள்ள ஆவரேஜ் இருக்கலாம், டைம் அண்ட் டிஸ்டன்ஸ்க்குள்ள ஆவரேஜ் இருக்கலாம். ரெண்டு 3 பேர் கொடுத்துட்டு ஆவரேஜ் என்ன, ஸ்பீட் என்னன்னு சொல்லி கேட்கலாம். 3 ஸ்பீட்ல போறாங்க, வந்து பாத்தீங்கன்னா 20 கிலோமீட்டர்ல போறான், 60 கிலோமீட்டர்ல போறான், 80 கிலோமீட்டர்ல போறான், ஃபைனலா ஆவரேஜ் என்னன்னு கேட்கலாம். சோ இதுக்குள்ளதான் அந்த 3 டாபிக் அடங்கி இருக்கு. சரியா? சோ அந்த क्वेश्चन நீங்க ரைஸ் பண்ணுவீங்கன்னு எனக்கு தெரியும், அதனால தான் நானும் சொல்றேன். சரியா? இந்த மாதிரியா தான் இருக்க போகுது. ஓகேவா? எஸ் சார். இன்னொன்று இந்த இதெல்லாம் படித்தோம் அப்படின்னா இந்த டேட்டா சஃபிஷியன்சி குவான்டிட்டி பேஸ்டு ஈஸியாக நம்ம இதிலே கவர் பண்ணிக்கலாம், ஈஸியாக கிராக் பண்ணிடலாம் சார். ஸோ அப்போ அரித்மெட்டிக் சம்ஸ் நம்ம நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். ஸ்ட்ராங்காக இருந்தீங்கன்னா இது கவர் பண்ணிக்கலாம். ப்ளஸ் அதான் நம்ம இனிஷியலாக பார்த்தோம் இல்லையா, அந்த குவாட்ராட்டிக் இதுக்குள்ளே வரலாம், நம்பர் சீரியஸை வச்சு ஏதாவது ஒன்று கொடுக்கலாம், நம்பர் சிஸ்டம் அந்த அல்ஜிப்ரா பேஸ் பண்ணி இதுக்குள்ளே இருக்கலாம். எல்லாமே அதுக்குள்ளேருந்து தான் இங்கே வருது. இந்த டாப்பிக்கு நீங்கள் தனியாக இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும்னு சொல்லிட்டு அவசியமே கிடையாது. ஓகேவா? இதுக்கு முன்னாடி கூட அந்த ஸ்லைட்ஸ்ல பார்த்ததெல்லாம் நீங்க கவர் பண்ணாலே ஈஸியா பண்ணிக்கலாம். இதுல ஒரே ஒரு விஷயம் என்ன அப்படின்னா கரெக்டா சூஸ் பண்ணி போட தெரியணும். இன்னைக்கு கூட நாங்க ஒரு டெஸ்ட் போட்டுட்டு ஒன்னு பார்த்தோம். சரியா? ப்ராஃபிட் அண்ட் லாஸ் பேஸ்ட் கொஸ்டின். சரியா? நானும் இமானுவல் சாரும் அதை பத்தி டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தோம். சார் இது வந்து நம்ம பார்த்துட்டே போடுற சம் சார், இதை வந்து ப்ராக்டிஸ்லாம் பண்ண தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். என்ன இருந்தது அப்படின்னா ப்ராஃபிட் வந்து பாத்தீங்க அப்படின்னா காஸ்ட் பிரைஸ்ல 2/5 சரியா அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. சரியா? ப்ராஃபிட் வந்து காஸ்ட் பிரைஸ்ல 2/5 அப்படின்னும் போது நமக்கு என்ன, காஸ்ட் பிரைஸ் வந்து பாத்தீங்கன்னா 5, ப்ராஃபிட் வந்து பாத்தீங்க அப்படின்னா 2. அப்போ எவ்வளவு வித்திருக்கான், செல்லிங் பிரைஸ் 7க்கு வித்திருக்கான். நமக்கு என்னன்னு தெரியாது, வேரியபிள் பேஸ்டு. ஆனா கீழே என்ன தெரியுமா கொடுத்துட்டாங்க, செல்லிங் பிரைஸ் கொடுத்துட்டாங்க. செல்லிங் பிரைஸ் 350 ரூபான்னு கொடுத்துட்டாங்க. அப்போ இது 7 தான் 350 போது நமக்கு என்ன கேட்டிருக்காங்க, காஸ்ட் பிரைஸ் என்னன்னு கேக்குறாங்க. அப்ப 5 என்னன்னு பார்த்தா முடிஞ்சு போச்சு 250. இதுதானே ஆன்சர். இது டேட்டா சஃபிஷியன்சி. இங்க நம்ம சம்மா சால்வ் பண்ணனும் அவசியமே இல்ல. கொடுத்திருந்தாங்க, இது 2 கொடுத்திருந்தாங்க. அப்ப ரெண்டுமே நமக்கு தேவை. சோ அத வந்து கண்ணிலே பார்த்து போடலாம். இது சம்மா இப்படி உட்கார்ந்து சால்வ் பண்ணிட்டு இருக்கவே தேவையில்லை. சோ இந்த மாதிரி இருக்க வாய்ப்புகள் அதிகம். சரியா? சோ அதனால நமக்கு எப்படி சூஸ் பண்ணி போடணும் அப்படிங்கிற கான்செப்ட் மட்டும் தெரிஞ்சா போதும், இதெல்லாம் ஈஸியா போட்டுடலாம். ஓகேவா? அத மெயினா பாத்துக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா மஸ்ட் ஃபோக்கஸ் நியூ பேட்டர்ன். இப்ப லைக் எனக்கு இன்னொரு விஷயம் இது முன்னாடி சொல்லிடலாம். இன்னொரு விஷயமா நாங்க இன்னைக்கு பார்த்தோம், அதையுமே உங்களுக்கு சொல்றேன். ஒரு வேரியபிள் பேஸ்டு சம். சரியா? இப்போ ஏன்னு ஒரு பர்சன் இருக்கான். சரிங்களா? ஏன்னு ஒரு பர்சன் இருக்கான். அவன் வந்து பாத்தீங்க அப்படின்னா எக்ஸ் வந்து டைம் எடுத்துக்கிறான். சரியா? எக்ஸ் டைம்ல அவனோட ஒர்க் முடிக்கிறான். பின்னு ஒரு பர்சன் இருக்கான். சரியா? வந்து பைப்பன் சிஸ்டம் சம் தான் இது. பின்னு ஒன்று இருக்கு, பி ஒரு டேப் இருக்கு. பி வந்து பாத்தீங்க அப்படின்னா x+5 எடுத்துக்கிறாங்க. சரியா? இப்போ இனிஷியலா என்ன பண்றாங்க அப்படின்னா ஏவை மட்டும் ஓப்பன் பண்ணி விட்டுறாங்க, ஒரு 2 மணி நேரம் வந்து ஃபில் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு. சரியா? அப்புறம் என்ன பண்ணுது, பியுமே உள்ள வந்திருந்த 2 மணி நேரம் கழிச்சு 2 பேரும் சேர்ந்து வந்து பாத்தீங்கன்னா 10 மணி நேரத்துல இந்த டேங்கை ஃபில் பண்ணுது. சரியா? ஃபைனலா என்ன கொடுத்தாங்க அப்படின்னா 2x - 3 என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க சம். இது சரியா? அதாவது இது வந்து ஃபர்ஸ்ட் அப்புறம் a + b ரெண்டு பேருமே சேர்ந்து மீதிய 10 மணி நேரத்துல முடிக்கறாங்க. இந்த மாதிரி சம் எப்படி போடணும் அப்படின்னா ஆப்ஷன் வச்சு போடணும். ஆப்ஷன்ல கொடுத்திருப்பாங்க. இப்போ -3 அப்படின்னும் போது நமக்கு இப்போ 25 இருக்கலாம், 30 இருக்கலாம். அப்ப என்ன பண்ணிருப்பாங்க, இதெல்லாம் 3 மைனஸ் பண்ணிருப்பாங்களா, அந்த ஆப்ஷனை வச்சு அப்ப 2xல இருந்து 3 மைனஸ் பண்ணாங்கன்னா அப்ப ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 27 இருக்கு அப்படின்னா 3 ஆட் பண்ணா 30. அப்ப x என்ன இருந்திருக்கலாம், 15 இருந்திருக்கலாம். கரெக்டா சார்? 37 இருந்தா +3 ஆட் பண்ணா 20 இருந்திருக்கலாம். சோ இப்படி எடுத்து போட்டோம் அப்படின்னா சிம்பிளா இதை முடிச்சலாம், 20 நிமிஷத்துல போடலாம். சோ இந்த மாதிரி சம்ஸுமே இருக்கும் கிளிக் லெவல்ல. சோ இதெல்லாம் வந்து கேர்ஃபுல்லா பார்த்து போட்டோம் அப்படின்னா ஈஸியா போட்டுடலாம். சோ அதுக்கு எல்லாத்துக்கும் ரெடியா இருக்கணும், கான்செப்ட் நமக்கு தெரியணும், ஆப்ஷன் வச்சு எலிமினேட் பண்ண தெரியணும். எஸ். இன்னொன்னு இப்போ இங்க மஸ்ட் ஃபோக்கஸ் நியூ பேட்டர்ன். இப்போ ரீசெண்டா IBPS PO ஓகேங்களா, IBPS POல வந்து பாத்தீங்கன்னா இந்த குவாட்ரேட்டிக்கே நிறைய கண்டிஷன் பேஸ்ட் கேட்டிருந்தாங்க. அந்த மாதிரியும் இந்த நம்பர் சீரிஸ் குவாட்ரேட்டிக்கு இது இருக்கலாம். நம்பர் சீரிஸ் வந்து பாத்தீங்கன்னா மோஸ்டா அந்த சீரிஸ் 1 சீரிஸ் 2 கேக்குறான், PQ வச்சு வேரியபிள், XY வச்சு வேரியபிள் அப்படிதான் சார் கேக்குறான். இப்பலாம் ரீசன்ட் இயர்ல பாத்தீங்கன்னா ஸ்கோரிங்கா இருக்கும் கண்டிப்பா. இப்போ நியூ பேட்டர்ன்ல ரொம்ப டஃப்பா இருக்கும் அப்படின்னா டஃப்பா இருக்காது. IBPSல கேட்ட இந்த கண்டிஷன் பேஸ்ட் நம்பர் சீரிஸ் இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கேட்கலாம். இதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கோரிங்காக இருக்கலாம் கண்டிப்பாக. ஸோ அப்போ நீங்கள் கொடுக்கக்கூடிய அந்த வெயிட்டேஜை நாம் சொன்ன மெத்தடுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் அப்ளை பண்ணிங்கன்னா கண்டிப்பாக நல்ல ஸ்கோர் எடுக்க முடியும். கண்டிப்பாக எடுக்க முடியும். ஸோ இதில் வந்து சார் இப்போ நீங்கள் கிளாஸாக சார் இதில் இன்னொரு நிறைய பேருக்கு இதில் எதுக்கு சார் அதிக வெயிட்டேஜ் கொடுக்கணும், இதில் எதுக்கு சார் அதிக மார்க் வரும், சரியா? இதில் நாங்கள் வந்து எதுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும் அப்படின்னா ஓப்பனாக சொல்லணும் அப்படின்னா அதிகமாக உள்ள பர்ஃபார்ம் ஆக போகிறது DA. சரியா? DI எல்லாரும் ரெடியா இருக்கணும். ஆனா எல்லாரும் ரெடியா இருப்பாங்க DIக்கு, புரியுதா? எல்லாரும் அப்படிங்கிற வார்த்தையை பார்த்துக்கோங்க. எல்லாருல இருந்து தனியா யார் வெளியே வரும், இந்த அரித்மெட்டிக் பார்ட்டு, சரியா, இந்த ஸ்கோரிங் பார்ட்டு, இதெல்லாம் எவன் போடுறானோ நல்லா போடுறானோ அவன் தான் தனியா வெளியே வருவான். அந்த ஸ்கோரிங் பார்ட்டுமே இந்த DIக்குள்ள வந்துருவாங்க. எல்லாருமே போடுறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். DIல 1 or 2 கொஸ்டின்ஸ் ஒவ்வொருத்தர் அவாய்ட் பண்ணிட்டு போவாங்க, ஒவ்வொருத்தரால போட முடியும். ஆனா அவங்க எல்லாமே போய் என்ன பண்ணுவாங்க, நல்லா போட்டு அரித்மெட்டிக்ல போடுவாங்க, அவங்களோட ஸ்கோர் ஆட்டோமேட்டிக்கா ஏறிடும். கட் ஆஃப் ஃபார் எக்ஸாம்பிள் லாஸ்ட் இயர் மாதிரி வச்சுக்கலாம், ஒரு 81 வருதுன்னு வச்சுக்கோங்களேன்.
ஜென்ரல் கேட்டகரி அப்படி தானே வந்துச்சு. 81 வருதுன்னு வச்சுக்கோங்க. ஏன்னா இந்த டைம் தான் கொஸ்டினே கொஞ்சம் டிஃப்ரெண்டாக இருக்கு போது 81 வச்சுக்கலாம். என்ன இப்போ 81 சொல்கிறது திட்ட வேணாம். சரி சும்மா ஃபார் எக்ஸாம்பிளுக்காக சொல்கிறேன். அந்த 81ல் வந்து 79 எடுத்துட்டு குவான்ஸில் நான் கம்மியாக போட்டனால தான் எனக்கு வரல. குவான்ஸ் நான் நீங்கள் சொன்ன மாதிரி ஈஸியாக தான் இருந்தது. அப்பவே ப்ராக்டிஸ் பண்ணியிருந்தா நான் வந்து கிளியராக இருப்பேன், அந்த 2 மார்க் வந்திருக்கும் எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ண வேணாம். இப்போவே ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பிச்சுக்கோங்க. இதுக்கு கொஞ்சம் வெயிட்டேஜ் அதிகமாக கொடுங்க, தப்பே கிடையாது. நல்ல டைம் இருக்கு. எனக்கு தெரிஞ்சு ஐபிபிஎஸ் கிளர்க்குக்கு சூப்பரான டைம் இருக்கு. இதை நீங்கள் எஸ்பிஐ கிளர்க்குமே அவங்க யூஸ் பண்ணலாம் சார். கண்டிப்பாக யூஸ் எஸ்பிஐ கிளர்க்குமே இந்த ஃபார்முலா நீங்கள் யூஸ் பண்ணுங்க. எஸ். ஸோ இதுதான் கைஸ். ஸோ இதை பார்த்துக்கோங்க. வேறு ஏதாவது உங்களுக்கு இன்ஃபர்மேஷன்ஸ் வேணும், இல்லை வேறு ஏதாவது உங்களுக்கு டிஃபிகல்ட்டிஸ் இருக்குது, ஏதாவது சொல்லணும்னு நினச்சிங்கனாலும் மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அதே சார் சொல்கிற மாதிரி இது இன்னும் எலாபரேட் பண்ணி வேற ஏதாவது உங்களுக்கு இதுலேருந்து இன்ஃபர்மேஷன் தேவைப்படுதுனாலுமே எங்களுக்கு சொல்லுங்கள். நீங்கள் கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடைக்கும். நாங்கள் ரிசர்ச் பண்ணி கண்டிப்பாக கொண்டு வருவோம். அதுக்கு நாங்கள் 2 பேரும் கேரண்டி. எஸ். சரியா? எஸ். ஓகே கைஸ், நெக்ஸ்ட்டு செக்ஷன் வைஸ் டாபிக் வைஸ் அந்த வெயிட்டேஜில் உங்களை வந்து பார்க்குறோம். டேக் கேர், ஹேவ் அ நைஸ் டே, பாய். பாய்.